ப்ளவுஸ் பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்ல இருக்கணும். இந்த கப் ஷேப்லாம் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா நல்லா இதாகி, நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா, நீங்க 2 மெஷர கண்டிப்பா சரியான அளவுல மார்க் பண்ணணும். ஒண்ணு மேல இருந்து செஸ்ட் பாயிண்ட் ஒண்ணு மார்க் பண்ணணும். அபெக்ஸ் பாயிண்ட் வரையும். அடுத்தது ஃபுல் பஸ்ட் அதாவது கீழ நம்மளுக்கு அந்த லென்த் மார்க் பண்ணணும். இந்த 2 அளவுக்கும் மெயின் எப்படி எடுக்கணும்னா, ஃபார்முலா பிரகாரம் நம்மோட செஸ்ட் அளவை 4ஆ பிரிச்சு ஒரு அளவும் 3ஆ பிரிச்சு ஒரு அளவும் மார்க் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க 36 சைஸா இருந்தா உடம்பு ஃபர்ஸ்ட் ஷோல்டர் நம்ம எடுத்திருக்கிற ஃபுல் ஷோல்டர்லேருந்து நெக்கோட இறக்கத்தை 2ஆக டிவைட் பண்ணிட்டு உங்களோட ஃபுல் ஷோல்டரில் மைனஸ் பண்ணுங்க. இப்போ ஃபுல் ஷோல்டர் 14னா 7 இன்ச்சு ஆஃப் ஷோல்டர். இதில் நெக்கோட இறக்கம் 8 இன்ச்சு எடுக்கணும்னு சொன்னால் 4 இன்ச்சு வரும். அதை 2ஆக டிவைட் பண்ணோம்னா 8. அந்த 4 இன்ச்சை நம்ம ஃபுல் ஷோல்டர்லேருந்து மைனஸ் பண்ணணும். இப்போ 14லேருந்து 4 மைனஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு 10 தான் வரும். அப்போ ஆஃப் ஷோல்டர் 5 இன்ச்சு ஷோல்டர் எடுத்தாச்சு. அடுத்து ஆர்மோட லென்த்து. இந்த லென்த்து எப்படின்னா 36, அதாவது உடம்போட செஸ்டோட மெஷர் 36னா அது 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 6 வரும். இதுதான் ஷோல்டர் மார்க் பண்ணுறது. அடுத்தது நெக்கோட கேப் உடம்போட மெஷரை 12ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 3 இன்ச்சு வரும். இதுதான் நெக்கோட கேப். இந்த கேப்பு இது ஆப்ஷனல் தான், இறக்கும். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கிறலாம். அப்போ இதை கேப் 3 இன்ச்சு, இந்த ஷோல்டர் 5 இன்ச்சு, ஆர்ம் லென்த் 6, உடம்பு மெஷர் 36. உடம்பு மெஷர் செஸ்டோட அளவை 4ஆ பிரிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஈஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு சீம் கொடுத்துக்கிறணும். இதுதான் உடம்பு மெஷர். அடுத்து ப்ளவுஸ்க்கு எவ்வளோ லென்த் உயர வேணுமோ அதை போட்டுக்கிறணும். கீழே இடுப்பு வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன இருக்குதோ அதை 4ஆ பிரிச்சுக்கிறணும். இப்போ 32 இருக்குன்னா அதை 4ஆ பிரித்தா 8. கீழே ஒரு டாட் அதாவது 8 இன்ச்சு. அப்போ இதை இப்படி ஃபர்ஸ்ட்டு க்ராஸாக போட்டுக்கிறோங்க. இதுக்கு பிறகு நாங்கள் இந்த இடத்துல முன்னுக்கு அபெக்ஸ் பாயிண்ட் பார்க்கணும். இந்த நம்ம 3 இன்ச்சு கழுத்து கொடுத்துருக்கோம், அதோட 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. மேலே இருந்து உடம்ப அதாவது செஸ்ட்டை நம்ம 4ஆ பிரித்து ஒரு ஆன்சர் வரும். அடுத்தது 3ஆ பிரித்து ஒரு ஆன்சர் வரும். அப்போ அது நேராக கோடு போட்டுட்டு இது கீழே 3ஆ பிரித்ததுக்கு நேராக கோடு போட்டுடணும். போட்டுட்டு அதுலேயும் 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறணும். கீழே ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து இந்த கோடையும்